எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள் வீக்கெண்ட் ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து கோட் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். Guys, this is a new assignment. என்ன சொல்கிறது கோட் படத்தை பற்றி? நான் இன்னைக்கு வந்து தேதி வந்து 6. நான் இன்னைக்கு 6ஆம் தேதி தான் பார்த்தேன். 5ஆம் தேதி பார்க்கல, டிக்கெட் கிடைக்கல. அதனால 6ஆம் தேதி தான் பார்த்தேன். ஈவினிங் ஷோ தான் பார்த்தேன். இது வந்து நான் வந்து 7ஆம் தேதி தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். மணி 10:30 10:45 படம் பார்த்துட்டு வந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் எடிட் பண்ணி காலைல தான் அப்லோட் பண்ணுவேன். படம் வந்து எனக்கு எனக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, ஓகே தான், ஓகே. விஜய் சாருக்காக போய் எல்லாரும் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு வந்து படத்தில் வந்து எது எது நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் பார்ப்போம், அப்புறம் வந்து நெகட்டிவ் பார்ப்போம் படத்தில். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் அப்படின்னா வந்து விஜய் சார் தான். விஜய் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு சார் வந்து ஏஐ, அது வந்து எல்லாருமே வந்து ஏஐ டிஃப்ரெண்டாக சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க வரும். ஒன்று அது ஒன்று பாசிட்டிவ் வந்தது. மியூசிக் ஓகே தான். ஏன் சொல்கிறேன், அவங்க சொல்கிறேன், நான் நெகட்டிவ் சொல்கிறேன் மியூசிக் பற்றி. மியூசிக் எனக்கு ஓகே தான். நான் டீசெண்டாக ரொம்ப கேவலம் சொல்கிறேன், டீசெண்டாக இருந்தது, அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. வெங்கட் பிரபு சார், விஜய் சார், யுவன் சார், அவ்வளோதான். விஷுவல் கரெக்டாக இருந்தது, ஓகே தான். விஷுவல்லாம் நான் குறை சொல்ல முடியாது. எடிட்டிங் வைஸ் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்டர் என்ன கட் வேணுமோ அதை எடிட்டிங் கட் பண்ண போறாரு. அப்புறம் கேமியா பண்ண ஆளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து நம்பர் 7 தலை, அது வந்து கேமியா பண்றப்பதான் தியேட்டர் அதிருது. அதுதான் எனக்கு பிடிச்ச. எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா ஒரு மாதிரியா ஸ்லோவா போகுது. பட் ஆனா வந்து மட்ட சாங் எப்போ வருதோ அப்பையிலேருந்து வந்து படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இதுல போயிட்டு இருக்கு. மட்டை வந்ததுலேருந்து படம் மாறும். மட்டை பாட்டு எப்போ வரும் தியேட்டர்ல பாருங்க. அது மட்டை வந்தோடனே வந்து படமே டோன் மாற ஆரம்பிக்கும். சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு முழு படமே வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போனீங்கன்னா அந்த சீன் வரப்ப நீங்க படத்துக்கு போனா போதும்னு நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே தான். இல்லை நான் பாசிட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவா பேசணும், இல்லை என்ன மீறி வருதான்னு தெரியல. அது சொல்றேன், அது ஓகேவா? வேற என்ன பாசிட்டிவ்? கோட் படத்துல வேற என்ன பாசிட்டிவ் இருக்குது ரிவ்யூ பண்றதுக்கு? அவ்வளவுதான். பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை படத்துல. என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒரு சீன் எலவேஷன் இல்லை படத்துக்கு, ஒண்ணுமே இல்லை. படம் சும்மாங்க ஏதோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் வச்சு எடுத்து விட்ட மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை. நெகட்டிவ் சொல்றேன்னா வச்சுக்கேன், ஏன்னா எனக்கு நெகட்டிவ் தான் தோணுது. எனக்கு ஒரு படம் பார்த்துட்டு வந்தா ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. முதல் நெகட்டிவ் என்னன்னா வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா விஜயகாந்த் சார். ஏன்னா விஜயகாந்த் சார் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விஜயகாந்த் சார் ஏஐல எப்படி இருப்பார், எப்படி இருக்கும் அதை பாக்குறதுக்கு, அப்படிதான் வந்திருப்பாங்க. ஸோ நான்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஒரு எந்த கிளைமாக்ஸ் கட்டத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்து நிற்கும், அப்படி ஸ்கில் நிக்கிறப்ப அதிரும். அப்படி நான் எதிர்பார்த்து தான் போயிருந்தேன். பார்த்தா ஓப்பனிங்கே அவர் சீன் தான் வருது படத்துல. அப்படி வந்தாலுமே அது ஒரு கேரக்டரா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து விஜய் சாருக்கு வந்து விஜயகாந்த் சார் டூப் போட்டு வந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எதுக்கு அப்புறம் வந்து இவரு விஜய் சார் வந்து அவ்வளவு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா, எல்லா இன்டர்வியூலயுமே சொல்லிருக்காரு, விஜயகாந்த் சார் ஏஐல கொண்டு வந்திருக்கோம், ஒரு போர்ஷன் நல்லா வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு. எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு விஜயகாந்த் சார் பேரு எதுக்கு எடுக்கணும் உங்களுக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு விஜயகாந்த் சார் மாதிரி போட்டு வந்தாலும் நாங்க ஓகே கை தட்டிட்டு போனாங்க. ஏஐ பண்றேன்னு சொல்லி எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், இதை பண்ணோம், எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி படத்தை இப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு, என்ன பொறுத்த வரைக்குமே. அது ஒன்றும் விஜயகாந்த் சார் எப்படி நீங்க யூஸ் பண்ணிருக்கோம்னா, அது இந்த மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றப்ப அது பக்காவா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரேஞ்சே வேற லெவலில் போகும். படம் பத்தாவதுக்கு போகுது 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 போய்கிட்டே இருக்குது. எதுக்கத்தான் ஒரு சேசிங் தான், ஓடுறது, அங்க போகுது, இங்க வருது. என்னன்னா நானே நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்கேன். செக் அந்த மாதிரி நம்ம ரசிச்சு போயிருப்போம்ல. ஒரு விஜய் சார் படம் கோட், வெங்கட் பிரபு, விபி, யுவன் சார் வந்து இப்படி போடுவார் பாட்டு அப்படின்னு போனா நான் சொல்றது, விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு விஜயகாந்த் சார் எனக்கு எப்படி காட்டியிருக்கணும் அப்படின்னா, எனக்குன்னு இல்லை எல்லாருக்கும். நீங்க வேணா படம் பார்த்து வந்தவங்கள்ட்ட கேளுங்க, ஃபர்ஸ்ட் சீனே வந்து அவரை காட்டுவாங்களா. ஏன்னா எதிர்பார்ப்புல இருக்கிற நம்ம விஜயகாந்த் சார் பார்ப்போம், எங்க வருவாருன்னு எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே அவர் காட்ட முடியும்.
சரி நான் நினச்சேன் சும்மா ஒரு இதுதான் போல. சும்மா அந்த விஜயகாந்த் சாருக்காக இன்ட்ரோக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் வந்து மேக்கப் போட்டிருக்காரு. ஒரு கேரக்டரா வருவாரு படத்துல வருவாரு. எப்படியும் ஒரு சீன் வருவாரு. ஒரு கேரக்டரா இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்து என்டர் ஆயிட்டு அப்படி இல்ல அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நாங்க பார்த்தோம் விஜயகாந்த் சார். ஆனா இந்த மாதிரி பண்ணுன்னு சுத்தமா வந்து எதிர்பார்க்கல. அப்புறம் வந்து மியூசிக் பிரேம்ஜி ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு பிரேம்ஜி வந்து நாங்க வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது மாதிரி பண்ணிருக்கோம். இது ரீமேக்ஸ் மாதிரி பண்ணிருக்கோம். எதுக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணேன். ஒருவேளை நான் பார்த்த தியேட்டர்ல அப்படியா எனக்கு தெரியல. நான் சிதம்பரம் வடுகநாதனில் பார்த்தேன். எப்படின்னா வாய்ஸ் மட்டும் கேட்குது. பிஜிஎம் பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் கம்மியா இருக்குது. வாய்ஸ் மட்டும் நல்லா சூப்பரா கேட்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கம்மியா இருக்குது பாட்டுல மட்டும். ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஒரு என்னடா இது? ஏன் இப்படி எனக்கு கேட்குது? ஒருமே புரியல. பக்கத்துல கேட்குறேன். அப்படிதான் ப்ரோ எனக்கு கேட்குது அப்படிங்கிறாரு அவரும். அந்த உண்மையான வெர்ஷனே எனக்கு தெரிஞ்சு விட்டுருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். உண்மையான ஒரிஜினலா யுவன் சார் போட்டிருந்தால வெர்ஷன் ஒன்று போட்டிருந்தால அதை அப்படியே நீங்க தூக்கி போட்டுருக்கலாம். இல்லைன்னா பாட்டே எடுத்துருக்கலாம். அதை விட அந்த பாட்டும் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்பார்க் பாட்டுமே அப்படிதான் இருந்தது. யுவன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. வேற எது வாய்ஸுமே மியூசிக் இதுக்கு எதுவும் கேட்கல. இன்னொன்று எனக்கு அந்த இது என்னன்னா மட்ட சாங் ஒன்று அடிப்பொலி. மட்ட சாங் வந்து என்ன பண்ணிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணல. மட்ட சாங்காவே வந்தது. அது சூப்பரா இருந்து கேட்கறது தேட்டர்ல. அது மட்டும் சவுண்ட்லாம் நல்லா இருக்கு. நான் அதான் அங்க உட்காந்து யோசிச்சேன். எனக்கு அதான் விசில் போடு சாங் வந்து சவுண்ட் சரியில்லை. ஒரு மாதிரி கேட்குது. ஆனா மட்ட சாங் நல்லா கேட்குது. அது எப்படி தெரியலையே. ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சரியா ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல சவுண்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நல்லாவே இல்லை அது கேட்கறதுக்கு. அப்புறம் வந்து படம் வந்து ரொம்ப டூரேஷன் அதிகமாக போகுது. அந்த சேசிங் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் பிட்டா கட் பண்ணி தூக்கி அட்டை கடைச்சிருக்கலாம். அது பண்ணிருக்கலாம். பிஜிஎம்ஸ் இன்னுமே நல்லா மெனக்கெட்டு வேலை செஞ்சுக்கலாம் யுவன் சார். ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. ஒரு சில படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் விஜய் சார் வாய்ஸ் மட்டும் கேட்குது. அதுவும் வாய்ஸ் எப்படின்னா நான் ப்ராப்பர் கிளியராகவும் இல்லை. வாய்ஸ் வேற ஒரு நார்மல் லைவ் சவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ண எப்படி இருக்கும் வாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு லைவ் சவுண்ட்ல தான் உங்க ரெக்கார்ட் பண்ணாலும் தெரியல. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு தெரியல. யாருக்காச்சும் அப்படி தோணுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி எனக்கு படத்துல என்ன ஈர்த்துது வேற எதுவும் இல்லை. எஸ்கே சார் வந்து அவரு டைலாக் வந்து நல்லா சொல்லிட்டு போனாரு. அது வந்து நல்லா இருந்தது. த்ரிஷா மேம் வந்து அவங்க கேரக்டர் அந்த அந்த ரோலை வந்து டான்ஸ் ஆடுறத கரெக்டாக அவங்க பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அங்கே லைலா மேடமும் ஒன்றும் பண்ணல. ஸ்னேகா மேடமும் ஒன்றும் பண்ணல. ஒன்றும் பண்ணாத கேரக்டருக்கு விட 5 நிமிஷம் வந்து ஆட்டு பண்ணாங்களே அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு 150 ரூபா 190 ரூபா நான் கொடுத்து பார்த்தது ஒரே ஒருத்தனை மட்ட சாங்கு. விஜய் சாரோட ஆக்டிங் பார்க்க பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து எஸ்கே. அப்புறம் தலை டோனி அவ்வளோதான். இன்னொரு சின்ன எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நீ யார் ஃபேன் கேட்குறப்ப வந்து நான் தலை ஃபேன் சொல்றப்ப அது நல்லா இருந்தது. கேட்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓவராலாக என்கிட்ட ஒரு ஆவரேஜான படங்க அது. ரொம்ப நிறைய லாஜிக் மிஸ்டேக் உள்ள படம். லாஜிக் மிஸ்டேக் நான் பார்க்க மாட்டேன். லாஜிக் மிஸ்டேக் எனக்கு பார்க்க மாட்டேன். சினிமா லாஜிக்கே கிடையாது. ஒரு நம்ம எடுக்கிறது தான் நம்ம நினைக்கிறது தான். அதனால லாஜிக் மிஸ்டேக் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜான படம். சும்மா வந்து போய் இந்த லீவில் போய் யாராச்சும் பார்த்துக்கிட்டு அப்படியே நேரத்தை செலவழிச்சிட்டு ஏசியில் உட்காந்துட்டு வரலாம். அவ்வளோதான். சரி ஏதோ வந்துருச்சு கோட் படம். இது 10வது 2வது லீடிங் வேற. அது என்னன்னு ஒண்ணுமே புரியல. செத்துட்டாரு விஜய், கொண்டுட்டாரு. அப்புறம் அப்புறம் இன்னொரு விஜய் வராரு. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள ஒரு விஜய் இருக்காரு. என்னடா இது படம்? என்னடா சயின்டிஸ்ட்? யாரா அவன்? மோகன் எதுக்குடா வந்து அங்க வந்து உயிரை விடணும்? விஜய் எதுக்குடா வந்து உயிரை விடணும்? ஒண்ணுமே புரியலடா. எப்பா சாமி. மோகன் சார் வச்சு ஓகே ஏதோ பழி வாங்குற அளவுக்கு வந்து போறாரு. சம்மந்தம் அப்பவும் சொந்தக்காரன் எதுக்கு ஒருவேளை குளோனிங் பண்ண விஜய் சார் வந்தாரு மேக்கப் போட்டுக்கிட்டு. அதே மாதிரி உண்ட விஜய் மேக்கப் போட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். டிஐஜிங் வந்து சின்ன விஜய் டிஐஜியும் கேவலமா இருந்தது. பெரிய விஜய் அந்த டீனேஜ் பையன் விஜய் கூட ஓரளவு நல்லா இருந்தது. ஓகே மனம் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அந்த விஜயை பார்க்கறதுக்கு. அது வந்து சின்ன விஜய் அது ரொம்ப வந்து மெனக்கிட்டு இருக்காங்க. அது சரியா வரல. அது அதான் சொல்ல போனா அது சரியா வரல. அது கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகே தான். அது சரியா வரல தெரிஞ்சிச்சு. பட் சின்ன விஜய் அது வந்து நல்லா வந்திருக்கு. நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு தெரியல. பட் ஆனா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இதுல நான் சொன்னது எது ஓகேவா இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து விஜயகாந்த் சார் இந்த மாதிரி காரணம் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சத்தியமா பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்கல்ல. அது வந்து கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஜயகாந்த் சார் காட்டலாமா? காட்டினா கரெக்டா இருக்குமான்னு ஒரு யார்ட்டாச்சும் கேட்டுருக்கலாம்.
இவங்கலாம் எப்படி இத வந்து ஓகே பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு அதுதான் புரியவே இல்ல. சரி பரவால்ல. ஏதோ ஒரு ஏதோ ஒரு வழியா கோட் படம் பார்த்து வந்துட்டோம். இனி வந்து யாராவது பண்றத தான் இந்த மாரி கமர்ஷியல் படம் பண்ற மாரி இருந்தா, கோட்ட படம் பாருங்க. பார்த்துட்டு இதே மாரிலாம் எப்படி எப்படிலாம் பண்ணக்கூடாதோ அத மாரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இத மாரி பண்ணாம வாங்க. அவ்வளோதான் என்ன பொறுத்தவரைக்கும். கமர்ஷியல் பண்ணலாங்க. இந்த ஜெயிலர் கூட தான் கமர்ஷியலா வந்தது தான். சூப்பரா போனது படம். கமர்ஷியல் தான் சூப்பரா போனது. பாருங்க இது மார்க் ஆண்டனி எதிர்பார்க்காத படம். கமர்ஷியல் படம். ஜாலியா வந்து பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, அது மாரி படம். விஜய் சார் படமும் நாங்க அப்படிதான் எதிர்பார்க்குறோம். பட் ஆனா எனக்கு என்னன்னா, அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடந்த ஒரு சில சேப்பாக்கம் அந்த வைப் இருந்ததுல்ல. மக்கள் ஏன் ஒரு தியேட்டர்ல எல்லாருமே சவுண்ட் போட்டாங்க. ஏன்னா, அங்க உள்ள தல தோனி சவுண்ட் போட்டாங்க. அது நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஃபீல் வந்து அங்க கிரிக்கெட் பார்க்குற ஃபீல் கிடைச்சது. ஏன்னா, தோனி சிக்ஸ் அடிக்கிறதுக்கும், நம்ம பார்க்கறதுக்கும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிற மாரி நல்லா இருந்தது பார்க்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க. இதுமாரி இந்த உங்க வீடியோ தொடர்ந்தோன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.